நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தல் தொடர்பாக மாநில நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்திய பிறகு விசிக தலைவர் திருமாவளவன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த நேரடி காட்சிகளை பார்க்கலாம். தெலுங்கானாவில் 10 நாடாளுமன்ற தொகுதிகளில் போட்டியிடுவதென்று முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆந்திராவில் இந்தியா கூட்டணியில் குறிப்பாக காங்கிரஸ் மாநில தலைவரோடு பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு சட்டப்பேரவை தேர்தலிலும் நாடாளுமன்ற தேர்தலிலும் இடங்கள் ஒதுக்க வேண்டும் என்கிற பேச்சுவார்த்தையை நடத்துவதற்கான முயற்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஒரே நேரத்தில் அங்கே சட்டப்பேரவைக்கான தேர்தலும் நாடாளுமன்றத்திற்கான தேர்தலும் நடைபெறவுள்ள சூழலில் ஆந்திர பிரதேசத்தின் மாநில தலைவர் ஷர்மிளா அவர்களை ஏற்கனவே எமது மாநில பொறுப்பாளர்கள் சந்தித்திருக்கிறார்கள். அந்த மாநிலத்திற்கான பொறுப்பு வகிக்கும் தமிழ்நாட்டை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக் தாக்கூர் அவர்களையும் நேரிலே சந்தித்து முதற்கட்டமாக பேசியிருக்கிறார்கள். ஆகவே ஆந்திர பிரதேசத்தை பொறுத்தவரையில் காங்கிரஸோடு பேச்சுவார்த்தை நடத்தி கூட்டணியின் சார்பில் வேட்பாளர்களை நிறுத்துவது குறித்து முடிவெடுக்கிற நிலையில் உள்ளோம். அடுத்து கர்நாடகாவில் சந்திரசேகர் தலைமையில் 10 பேர் வந்திருக்கிறார்கள். அங்கே நடைபெறவுள்ள நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி 6 இடங்களில் போட்டியிடுவதென்று முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. கேரளாவில் இடுக்கி உட்பட 3 நாடாளுமன்ற தொகுதிகளில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வேட்பாளர்களை நிறுத்துவதென்று முடிவு செய்திருக்கிறோம். ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா, கேரளா ஆகிய மாநிலங்களிலும் இந்தியா கூட்டணியில் நாங்கள் அங்கம் வகிப்பதனால் எங்கள் வேட்பாளர்களால் பிஜேபி வேட்பாளர் பயன்பெறக்கூடிய வகையிலே வாக்கு பிளவு நேர்ந்துவிடக்கூடாது என்பதிலே கவனமாக இருக்கிறோம். ஆந்திராவில் கூட்டணியில் பங்கேற்கிற வாய்ப்பு அமைந்தால் கூட்டணியில் எத்தனை தொகுதிகள் ஒதுக்கப்படுமோ அந்த தொகுதிகளில் மட்டும் போட்டியிடுவோம். அவ்வாறு கூட்டணியில் இணைவதற்கான சூழல் அமையவில்லை என்றால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே வாய்ப்புள்ள இடங்களில் தனியே வேட்பாளர்கள் போட்டியிடுவார்கள். வருகிற 10ஆம் தேதிக்கு மேல் எங்களுடைய விருப்பத்தை நாங்கள் வெளிப்படுத்தி இருக்கிறோம். அது முதற்கட்டமாக நடந்த பேச்சுவார்த்தையில் நிகழ்ந்தது. அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையில் இன்னும் நாங்கள் ஈடுபடவே இல்லை. ஆகவே முதல் கட்ட பேச்சுவார்த்தையில் நாங்கள் என்ன முன்வைத்தோமோ அது அப்படியே ஸ்டேட்டஸ் கோவாக இருக்கிறது. நாங்கள் என்ன கோரிக்கை வைத்தோமோ அந்த கோரிக்கை அப்படியே இருக்கிறது. இரண்டாவது கட்ட பேச்சுவார்த்தையில் தான் சூழலுக்கு ஏற்ப எங்களுடைய முடிவுகளை எடுக்க நேரும். ஆகவே பேச்சுவார்த்தை குழுவிடம் இருந்து அழைப்பு வந்தால் நாங்கள் மறுபடியும் அந்த பேச்சுவார்த்தை குழுவை சந்திப்போம். தேவைப்பட்டால் முதல்வரையும் சந்திப்போம். பார்க்கும்போது அது
வந்து ஒரு பலகீனமாக பார்க்குறாங்க. இவர் இந்தியா கூட எதிர்பார்ப்பு ஏற்கனவே சொல்லிட்டாரு. அப்போ அந்த இடங்களை வந்து நம்ம ஏற்கனவே அவர்கள் முடிவு செய்த அடிப்படையிலே ஒதுக்க வேண்டும் அப்படிங்கிறதுல ஒரு இதாக இருக்காங்க. எங்கள் பலம் குறித்து நாங்கள் தான் மதிப்பீடு செய்ய முடியும். ஆகவே எங்கள் பலம் எங்களுக்கு தெரியும் என்கிற நம்பிக்கையில் தான் எங்கள் கோரிக்கைகளையும் நாங்கள் முன்வைக்கிறோம். தேர்தல் ஆணையத்தின் சின்னம் தொடர்பாக என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது? அதே போல் தென்னிந்தியாவிலும் அதே ஆமாம், எல்லா மாநிலங்களிலும் தமிழ்நாடு உட்பட பானை சின்னம் வேண்டும் என்று ஏற்கனவே தேர்தல் ஆணையத்திற்கு நாங்கள் கடிதம் தந்திருக்கிறோம். இன்னும் தேர்தல் ஆணையத்திடமிருந்து எங்களுக்கு எந்த தகவலும் வரவில்லை. பானை சின்னம் ஏற்கனவே நாங்கள் பயன்படுத்திய ஒரு சின்னம்தான். அது சுயேட்சை சின்னமாக இருந்தாலும் சட்டப்பேரவை தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் 6 தொகுதிகளிலும் பயன்படுத்தியது. 4 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கிறோம். ஆகவே மீண்டும் எங்களுக்கு பானை சின்னமே ஒதுக்கப்படும் என்கிற நம்பிக்கை உள்ளது. முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் ஒரு கருத்து ஒரு தொலைப்படுத்தினார். மீண்டும் எங்கள் மீதுள்ள கரிசனத்திற்கு அக்கறைக்கு அண்ணன் ஜெயக்குமார் அவர்களுக்கும் அதிமுக தரப்பினருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களை பொறுத்தவரையில் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவை வீழ்த்துவதுதான் முதன்மையானது. தனிப்பட்ட முறையிலே எங்களின் விருப்பு வெறுப்பு என்கிற அடிப்படையில் ஒரு முடிவை எடுக்கிறாங்க. ஒருபோதும் முயற்சிக்க மாட்டோம். தென் மாநிலங்களில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி போட்டியிட உள்ளதாகவும், கர்நாடகாவில் 6 இடங்களிலும், கேரளாவில் 3 இடங்களிலும் போட்டியிட உள்ளதாகவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் செய்தியாளர்களின் சந்திப்பின் போது தெரிவித்தார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.